ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போன வீடியோவில் எப்படி பிளாக் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி அதுக்கான தீம் செட் பண்ணுறது, அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதை பற்றின வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நீங்கள் எதை பற்றி வீடியோ சொன்னாலும் என்னால் அதை பற்றி போட முடியும். அதனால் உங்களுக்கு எதை பற்றி வீடியோ வேணும், எதை பற்றினா எப்படி இந்த க்ரியேட் பண்ணுறது, கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பிசி கேம்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரிக்கு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரிக்கே வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஸோ அதனால் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்க. இப்போ இது நம்ம சரி, இப்போ இந்த சைடில் தீம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அது நிறையா தீம்ஸ் இருக்கும். இது நமக்கு டிஃபால்ட்டாக அவங்களாவே கொடுத்துருப்பாங்க இந்த தீமை. ஸோ இது பிடிச்சுன்னா இதே வச்சுக்கலாம், இல்லை நம்ம வேறு ஏதாவது சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேருந்து நிறையா தீம்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்ப்போம் எது நல்லா இருக்குதுன்னு. ஓகே, இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். வேறு என்ன நல்லா இருக்கும்? இது உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எது பிடிக்கிறதா இருந்தாலும் அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ எது பார்க்கலாம்? இந்த தீம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதிலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் ஓகே சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிட்டு கீழே அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்குது. அப்ளை தொட்டினா சில தீம் டவுன்லோட் பண்ணணும், சில தீம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ இது நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதனால் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகிட்டு அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை ஆகிரும். அப்ளைங் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வியூ பிளாக்ஸ் அப்படிங்கிறது போனோம்னா நம்மளோட வெப்சைட் காட்டும். இந்த வியூ பிளாக் அப்படிங்கிற தொட்டோம்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற தீமாக காட்டும். இதான் நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கிற தீமு. இப்போ நம்ம இதில் எந்த போஸ்ட்டும் போடலை. இது சைடில் இருக்கிறதெல்லாம் நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ், இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, நம்ம தீம் பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அதுலேயே இந்த தீம்ங்கிற ஆப்ஷன்லேயே நம்ம செட் பண்ணியிருந்த தீம் ஃபஸ்ட்டில் இருக்கும். அதில் போனீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கஸ்டமைஸை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இந்த லோட் ஆகிக்கிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம் ஸ்லோவாக இருக்குது. இந்த இப்போ வந்துருச்சு. இது நம்ம செட் பண்ணியிருந்த தீம். இப்போ இது சைடில் உள்ளது தான் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் போனீங்கன்னா இதில் நீங்கள் எதை பற்றின கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரிக்கு நீங்கள் இந்த பேக்ரவுண்டுக்கு இமேஜ் வச்சுட்டிங்கன்னா உங்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றி போட போகிறீங்கன்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேடி பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆர்ட்டு, பிஸ்னஸ், நம்ம சும்மா ஒரு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸுன்னு இருக்குது. இதில் நம்ம பார்க்கலாம் என்ன நல்லா இருக்குன்னு. இதே இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தீமை எந்த அளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வச்சுருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான அந்த ஏர்னிங் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் அந்த ஏர்னிங் உங்களுக்கு உடனே கிடைக்கும். எப்படின்னா அதில் கொடுத்துருக்க தீமை நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஏர்னிங்க்கான இந்த ப்ராசஸ் ஒரு 1 month 2 month கிட்ட எடுத்துக்கிறோம். நீங்கள் சும்மா இந்த மாதிரிக்கே நல்லா ப்ரொஃபஷ்னலாக கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏர்னிங்க்கு இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 days 20 daysக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இதை செட் பண்ணியிருக்கோம்.
செட் பண்ணிட்டு இது வந்து அதோட கலர் எப்படின்னா அந்த மேலே டைட்டில் கொடுத்தோம்ல அந்த டைட்டிலோட கலர்ஸு இதெல்லாம் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல கலர் மாறிக்கிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் பண்ணணும். அடுத்து அட்வான்ஸுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்கும். நிறையா கலர்ஸு, ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் சைஸு, இட்டாலிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த இதுக்குள்ளேயே போனீங்கன்னா. இதான் வந்துருச்சு. இப்போ இது வந்து பாடி மொத்தமாக உள்ளதுக்கு வந்து ஹெட்டருக்கு பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது மட்டும் வரும். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டான அது வந்து ஹெட்டர் மேலே உள்ளது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ அதிலேயே நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணுமோ. அது கீழே ஆடுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை எது வேணாலும் வச்சுக்கிடலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம சூப்பராக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அதில் கீழே வந்தீங்கன்னா போல்டு, இட்டாலிக், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல்ஸு இது மாதிரி கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கிறது தான் நீங்கள் வைக்கிறது தான், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபாண்ட் ஸ்டைலு அது வந்து உள்ளே எழுதுகிற நம்ம கண்டென்ட் எழுதுவோம்ல அந்த இதில் வந்து மாறிடுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கண்டென்ட் எதுவும் க்ரியேட் பண்ணல, அதனால உங்களுக்கு வந்து நம்ம செய்கிற சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு வந்து அதில் தெரியலை. நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதில் உள்ள சேஞ்சஸ்லாம் நமக்கு வந்து தெரியும். ஓகே, இது முழுக்க முழுக்க உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் சூப்பராக இருக்கும். இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கேஜெட்ஸில் போனீங்கன்னா அபவுட் மீங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா நம்ம இந்த இடத்துல சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் 3 கோடு மாதிரி இருக்குது, லைன் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்துச்சா, அதான் அது நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றதுக்காக தான் இது. இந்த கீழே ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நம்ம எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே போய் நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேக் வந்துடலாம். ஓகே, பேக் வந்தாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த தீம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம்னா தீம் எப்படி வைக்கிறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து எப்படி பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இப்போ அதில் உள்ள பேஜ் அப்படின்னா என்னென்னா இந்த வரேன். இப்போ இதில் பேஜ் அப்படின்னா என்னென்னா இங்கே மேலே இந்த டைட்டிலுக்கு கீழே இருக்கும்ல இந்த ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், சைட் மேப், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறது பேர் தான் பேஜ். அதை தான் நம்ம பேஜுன்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா வேறு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ.